திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி. ஓம் சாய்ராம். பவி ஆறுமுகம் வரலிடும் அனுதினம் ஏறுமுகம். நாம் அறியமால் சரவணன். நாம இன்றைய வீடியோ பதிவில் வேல்மாறல் பூஜையில், அதாவது சிறுவாபுரியில் நடந்த வேல்மாறல் பூஜையில் கலந்துக்கிட்ட சகோதரிக்கு 24 மணி நேரத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு அற்புத அதிசயத்தை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, செங்கல் வைத்து பூஜை செய்யக்கூடிய தினமும் பூஜை செய்துட்டு இருக்கீங்களா, அதில் செய்யப்பட்ட ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்குது. அதையெல்லாம் இந்த தெளிவுபடுத்தும் வகையில் இந்த பதிவானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உண்மையாகவே இந்த பதிவு தெய்வ ஆற்றல் நிறைந்த ஒரு பதிவாக எங்களுக்காக இருக்க போதுங்க. அதனால் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி அப்படி ஹை பட்டனு தட்ட மறந்துடாதீங்க. சரி, வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். வேல்மாறல் பூஜை பல இடங்களில் நம்ம செய்துட்டு இருந்தாலும் ஒவ்வொருத்தருமே நினைப்பீங்க, எங்கள் ஊர் பக்கம் ஏதாவது ஒரு நீங்கள் பூஜை செய்ய மாட்டீங்களாமா, வரமாட்டீங்களாமா நிறைய பேர் கேட்பாங்க. அதே சமயம் சிறுவாபுரி அப்படின்ற பேர் எடுத்த நாள்லேருந்தே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு நான் பதிவில் கூட சொல்லியிருப்பேன். எல்லாருமே முருகன் இருக்காரு சகோதரி, எதுக்கும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நல்லபடியாக அந்த பூஜை நம்ம சிறப்பாக முடிச்சிடலாம்னு பல பேர் சொல்லியிருந்தீங்க. உண்மையாகவே முருகன் இருக்காரு, அவர் பார்த்துப்பாருன்ற மிகப்பெரிய ஒரு தைரியத்தில் தான் இருந்தேன். ஏன்னா நான் கொஞ்சம் நெஞ்சமான இந்த இடைஞ்சல்கள் வரல, பிரச்சனைகள் வரல, மன கஷ்டங்கள் வரல, எவ்வளோ பிரச்சனையை தாண்டி தான் சிறுவாபுரியில் நடந்த வேல்மாறல் பூஜை நடந்திருக்கு. எல்லாமே ஐயனோட அருள் அப்படின்னு நான் சொல்வேன். அப்படி இந்த பூஜை அனௌன்ஸ் பண்ண உடனே நிறைய பேர் வரணும்னு நினச்சதும் பல பேரால் வர முடியாமல் போயிடுச்சு. பல பேர் ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் கலந்துக்கிட்டீங்க. அப்படிதான் ஒரு சகோதரி நம்ம ரங்கநாயகி சகோதரி, நீண்ட நாட்கள் நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம உயிர் தோழியும் கூட, அவங்க சிறுவாபுரியில் நடந்த வேல்மாறல் பூஜைக்கு வராங்க. உள்ள கூட நுழையலைங்க, காலில் நல்லா தட்டுப்பட்டு ரத்த காயத்தோட உள்ளே வராங்க. அப்போ என் கணவர் பார்த்த உடனே, அம்மா உன்னோட கர்மாவினையெல்லாம் போயிடுச்சு, கவலைப்படாமல் இருமா, இதுக்கப்புறம் எல்லாம் உனக்கு நல்ல காலந்தாம்மா அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. உண்மையாகவே அது பழிச்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். சகோதரி பூஜையில் கலந்துக்கிட்டாங்க. முன் வரிசையிலே முன்னாடி உட்காரணும் அப்படின்னு சொல்லி அமர்ந்துட்டாங்க. பூஜை முழுக்க நல்ல நிறைவாக முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் மறுநாள் இந்த நேரத்தில் பூஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அதே நேரத்துக்குள்ள ஒரு தகவல் அவங்களுக்கு வருது. என்னன்னா, நீண்ட நாளாக ஒரு கோரிக்கையும் கூட அவங்க நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் அவங்க கூட்டு பிரார்த்தனையும் வச்சுட்டு இருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட 15 வருஷமா ஒரு இடம் ஒரு இடுபடியிலே இருக்குது. அதை சேல் பண்ணி வித்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய ஒரு தொகையை வச்சு இவங்களுக்கு உண்டான அந்த கடனை அடைச்சிடலாம் அப்படின்றது இவங்களுடைய பெரிய வேண்டுதலாக இருக்குது. கிட்டத்தட்ட 15 வருஷமா அதுக்காக லோன் போட்டுட்டு இருக்காங்க. வேண்டாத தெய்வம் இல்லை, எத்தனையோ முறை என்னென்னமோ அவங்க செய்து பார்த்துட்டாங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு நாள் நேரம் காலம்னு வரும். அதற்கேற்ற மாதிரி நாமளும் கொஞ்சம் இறங்கி போகணும். நம்மளும் படிக்கக்கூடிய அந்த பதிகங்கள் மந்திரங்கள் மூலமாக நமக்கு பயன் தரும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி சகோதரிக்கு அந்த ஒரு ஃபோன் கால் வருது. என்னால் அந்த இடமானதை சீக்கிரமாக வெகு விரைவில் அளந்து நம்ம அதை விற்க போகிறோம், அதுக்கு உண்டான தொகை என்னவோ அது உங்கள் கையில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தகவல் வந்துருச்சு. செய்தி வந்த உடனே சகோதரி ரொம்ப ஆவலோட வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறாங்க. சிஸ்டர், நீண்ட நாள் ஆசை, 15 வருஷமாக நான் கஷ்டப்பட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு பூஜைக்கு போயிட்டு வந்த 24 மணி நேரத்தில் எனக்கு இந்த தகவல் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. ஆனால் என்னென்னா, அந்த அவங்க சொல்லி 4 நாட்களுக்கு பிறகு தான் இடம் அளந்து அந்த பிரச்சனை முடிய போகுதுன்றதால நான் அமைதியாக இருந்தேன். ஏன்னா இவ்வளோ நாள் வச்சுருந்து திடீர்னு எதனா ஒரு கண்டிஷ்டப்பட்டு எதனா ஆகிட போகுதுன்னு அப்படியே சொல்லாமலே வச்சுருந்தேன். நல்லபடியாக அவங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு தகவல் கேட்டதுக்கப்புறம் தான் இந்த பதிவை நான் சொல்கிறேன். இது சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன, பல பேர் இது போல் பல விஷயங்களில் மனசளவில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. எனக்கு மட்டும் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தோடு இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை கொடுக்கும் வகையில் இது போல் விஷயங்கள்லாம் இருக்குது, நடக்குது, முருகன் நடத்திக்கிட்டு இருக்காரு, எதுக்கும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லும் வகையில் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணுன்றதுனால தான் நான் இந்த விஷயத்தையும் அவங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். வணக்கம் சிஸ்டர், ரங்கநாயகி. நேற்று பூஜை ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதை விட எனக்கு கார்த்திகேயன் மிக சிறந்த ஒரு அதிசயத்தை நிகழ்த்திட்டாரு. நான் எந்த காரணத்துக்காக உங்ககிட்ட பூஜை பண்ணி செங்கல் வாங்கணும், அதே காரணம் எனக்கு நிறைவேறிச்சு. எங்கள் சொத்து விஷயமாக தான் நான் சொல்லியிருந்தேன். கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு, எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் இடம் அளந்து கொடுக்காம இருக்காங்க, அதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பூஜையிலேயே கலந்துக்கிட்டேன், செங்கல் வச்சு இது பண்ணுறதுக்கு. நேற்று மத்தியானம் நம்ம பூஜையில இன்னைக்கு அதே மத்தியானம் ஒரு 1:30 மணி இருக்கும், என்னோட வக்கீலம்மா ஃபோன் போட்டாங்க. ரங்கநாயகி, இது மாதிரி ஜட்ஜி இடத்த அளந்து கொடுக்க ஒத்துக்கிட்டாரு, அளந்து கொடுக்க சொல்லிட்டாரு. வியாழக்கிழமை 20ஆம் தேதி அளந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரே நாள் 24 மணி நேரத்துல எனக்கு நடந்த அற்புத அதிசயம். அடுத்த மாசத்துல இந்த கேஸே முடிஞ்சிருதான், அடுத்த மாசம் நமக்கு டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட 15 வருஷமா நடந்துட்டு இருக்கு இந்த கேஸு.
தீர்ப்பு வந்து எல்லாம் வந்து அந்த இடத்த அளந்து கொடுக்கறதுல ஒரே இழுபறியா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக சகோதரியுடைய குரல் பதிவு கேட்ட உடனே ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக எல்லாருக்குமே பிறக்கொண்டதுனால அந்த பதிவு வந்து நான் செய்கிறேன். நிச்சயமாக நம்ம கார்த்திகேயனை நம்பினவரை என்றும் அவர் கைவிடப்படார். இதே போல் இன்னொரு சகோதரியும் வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 1,00,000 போல் அவங்க வந்து கடன் கேட்குறாங்க. கூட பிறந்த தம்பிக்கிட்ட தான் கேட்குறாங்க. ஏற்கனவே ஒரு முறை கொடுத்துட்டேன்றதுனால திரும்ப கொடுப்பாரான்னு தெரியல. திருப்பி கொடுத்துட்டு போகிறோம், அது வேறு விஷயம். இருந்தாலும் வட்டி இல்லாத கடனும் கூட. இப்போ நம்ம கேட்கலாமா வேணாமா நினச்சிட்டே இருக்கும்போது அவங்களும் இந்த பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு வந்தாங்க. மறுநாளே அந்த தம்பி ஃபோன் பண்ணி நான் வந்து உனக்கு 1,00,000 தரேன், வீடு கட்டுற வேலையை நீ பண்ணு அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காராம். அந்த தம்பியோட பேர் கார்த்திகேயனா. ரொம்ப சந்தோஷத்தோடு அவங்களும் ஒரு வாய்ஸ் பதிவு கொடுத்துருந்தாங்க. பல பேர் இது போல் பூஜையில் வந்து கலந்துக்கிட்டவங்க அந்த வாய்ஸ் பதிவெல்லாம் கொடுக்கும்போது மனசுக்கு அப்படி ஒரு நிறைவாக இருந்தது. முருகா, இந்த ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளோ போராட்டங்களுக்கு பிறகு அங்கே செங்கல் வைத்து இந்த பூஜை செய்து நான் வந்து கொடுத்தது. பல பேருடைய வேண்டுதல் அந்த கனவு வந்து நினைவாகணும் முருகா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தான் அந்த செங்கலானது கொடுத்தோம். செங்கல் விஷயத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கே ஒரு மூஞ்சூர் வந்துச்சு. அந்த கல் முழுக்கவே சுற்றிட்டு இருந்ததுங்க. இப்போ இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் தான் இந்த மாதிரி வருவார் அப்படின்னு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் ஃபுல்லாகவே அந்த கல் முழுக்க சுற்றி அந்த ஆசீர்வாதம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் சமயம் அந்த மூஞ்சூர் வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொன்னேன். பல பேர் வந்து கஷ்டப்பட்டீங்க. நானுமே அது ரொம்ப மனசார கஷ்டப்பட்டேன். அதை எடுத்து அதை என்ன பண்ணணுமோ அந்த பூவெல்லாம் மலர்கள்லாம் தூவி மனசார வந்து நான் நன்றி சொல்லி கொண்டு போய் ஒரு இடத்துல அடக்கம் பண்ணுறதுக்கு நான் வச்சுட்டேன். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு வகையில் வந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாலும் எதனால அப்படி ஆச்சுன்னு நான் அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் உணர்ந்தேன். எத்தனையோ பேரோட கர்ம வினையெல்லாம் அங்கே வந்து ஒன்று சேருது. அது யாருக்கும் எந்த பாதிப்பும் வராத மாதிரி நம்ம விநாயக பெருமான் அங்கே காத்து நின்று இருக்காரு. அது மூலிமா ஏதோ ஒரு உயிர் பலி அங்கே சின்னதாக போயிருக்கு அப்படின்னு என்னால் உணர முடிஞ்சது. எங்கே பல பேருடைய கந்திஷ்டி எல்லாத்தையும் மீறி யாரும் செய்யாத ஒரு பூஜையை நம்ம எடுத்து செய்கிறோம். எந்த வகையிலும் எந்த பிரச்சனையும் எனக்கும் சரி பூஜையில் வந்து கலந்துக்கிட்டவங்களாகட்டும் யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் அங்கே ஒரு சின்னதாக அந்த உயிர் பலியானது போயிருக்கு. அது வந்து அந்த எலிக்கு உண்டான மோட்சமாக அங்கே கிடைச்சிருக்கு அப்படின்றத மனசார ஏற்றுக்கிட்டேன். பிள்ளையார் தெய்வங்களை நம்பி நம்ம ஒரு செயல் செய்கிறோம், எந்த வகையிலுமே எந்த பிரச்சனையும் வராதுன்ற நம்பிக்கையோடு வந்து நம்ம செய்கிறோம். அந்த தெய்வம் நம்ம காத்து நிற்குது அப்படின்னு நான் பரிபூர்வமாக நான் உணர்றேன். பிள்ளையாராகட்டும், எனக்கு குரு, எனக்கு சாயப்பாவாக இருக்கட்டும், மண்டபத்தில் உள்ள நோடியது பாபாவை பார்த்து தான் ஆச்சரியமாக இருந்தது. எங்கேயுமே நான் இருக்கிறேன், உனக்கு முன்னாடி நான் இருக்கேன்னு என் பாபா சொல்லுவார். பல விஷயங்கள் நான் சொல்லிகிட்டே போகலாம். அந்த கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா சிவம் அப்படின்னு போட்டிருந்து பாருங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்தது இல்லையா? சரி, அந்த செங்கல் சம்மந்தமான ஒரு சில சந்தேகம் என்ன அப்படின்னா, என்னன்னா நம்ம தீபம் ஏற்றும் போது வெத்தலை ஒன்று வச்சு அதுக்கு மேலே விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இதுக்கப்புறம் நீங்கள் வெத்தலை வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெத்தலையே தவிர்த்துடுங்க. ஒரு சின்னதாக பித்தளை தட்டு வச்சு கூட நீங்கள் ஏற்றலாம். வெத்தலையே முடிஞ்ச வரைக்கும் வெற்றிலை தீபம்லாம் கூட ஏற்றுறோம். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி எனக்கு என்னுடைய குருநாதர் சொல்லியிருக்காரு. அதை தான் நான் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா வெற்றிலை தீபம் என்பது வந்து ஒரு இதிகாச நூல்லையோ ஒரு எங்கேயுமே வந்து எழுதப்படவே இல்லை. வெற்றிலை தீபம் போட்டால் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும்ன்றதுல எங்கேயுமே எழுதப்படவில்லை. ஆனால் வெற்றிலை மாலை போடலாம் அப்படின்னு மட்டும் எங்கேயுமே வந்து பதிவு செய்திருக்கிறாங்க. ஆனால் வெற்றிலை மாலை வந்து நம்ம ஆஞ்சநேயருக்கு போகிறது இது எல்லாமே நீங்கள் செய்யுங்க. ஆனால் வெற்றிலை தீபத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்றதால என்னோட குரு சொன்னதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இது வரைக்கும் நீங்கள் செய்திருக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம தெரியாமல் செய்கிற தவறுக்கு எப்போதுமே நமக்கு மன்னிப்பு உண்டுன்றதால முடிஞ்ச வரைக்கும் வெற்றிலையை தவிர்த்துருங்க. இந்த செங்கல் மேலே வைத்து ஏற்றுறது மட்டும் இல்லை, ஆறுமுக விளக்குன்னு வெற்றிலை வைப்போம்ல, அதை கூட தவிர்க்கிறது நல்லது. கீழே வந்து வெறுமனை விளக்கு வைக்காமல் ஒரு சின்னதாக பிளேட்டு ஒரு தட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. சரியா? இந்த விளக்கு வந்து காலை அல்லது மாலை 2 வேளையும் ஏற்றுங்கன்னு சொன்னேன். முக்கியமாக சிறுவாபுரி பதிகம் படிக்க சொல்லியிருந்தேன். அண்டர்பதி குடியேற திருப்புகள் படிங்க. கல்யாணத்துக்காக வேண்டியிருக்கீங்க அப்படின்னா விரல்மாறல் 5 திருப்புகள் படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் கண்டினியூவாக நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க. நிச்சயமாக நான் அந்த 48 நாள் முடியறதுக்குள்ள உங்களுக்கு நல்ல செய்தி உங்களுக்கு காதில் வந்து விழு. நீங்கள் வேணால் பாருங்கள். அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து 48 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த செங்கலை என்னமா பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்க. ஏங்க, புதுசாக வீடு கட்ட போகிறோம், பூமி பூஜை போட போகிறோம், 9 கல்லில் ஒரு கல், முதல் கல்லை இந்த கல்லை தாங்க வைக்கணும். அதனால் இதை பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம வீட்லேயே பூஜை அறையிலே இந்த 48 நாள் முடிஞ்ச உடனே எடுத்து ஒரு ஓரமாக ஒரு பைக்குள்ள மஞ்சள் பையில் போட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. கண்டிப்பாக நம்ம பூமி பூஜை போடுறோம், புது வீடு கட்டுறோன்னா பூமி பூஜை போடும்போது அந்த 9 கல் வைப்போம்ல, அதில் ஒரு கல் முதல் கல் இந்த கல் தான். ஏன்னா அவ்வளோ சக்தி கொடுத்துருக்கோம், அவ்வளோ உருகேற்றிருக்கும். நம்ம அஸ்திவாரத்தை அப்படி ஸ்ட்ராங்காக போடுறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்து வச்சுருக்கிறோம். அதனால் இந்த கல்லை அதுக்கு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. பல பேருக்கு அவங்களுடைய கர்ம வினையை பொறுத்து சீக்கிரமாகவே இடம் வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையும். அப்படி இல்லை கொஞ்ச நாள் தள்ளி போதுனால எதுக்கும் மனம் தளராதிங்க. நம்ம அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து அந்த கல்லுக்கான பூஜைகள் செய்துட்டே வாங்க. அதை வந்து நல்ல முறையில் நம்ம பயன்படுத்திக்கலாம். சரியா?
இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள் நல்ல மஞ்சள்லாம் பூசி அந்த செங்கல் வந்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்க. தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பூஜையில் வச்சு கொடுத்தோம், ஒரு மாதிரி மங்கலாக ஆகுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது, இல்லை மஞ்சள் வந்து நல்லா நிறைய பூசி குங்குமம் வைத்து வழிபாடு செய்கிறது தாராளமாக பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம தினம் வழிபாடு செய்கிறோம், ஆனால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வழிபாடு செய்கிறத மட்டும் எந்த காரணத்தை கொண்டு தவற விட்டுறாதீங்க. முடிஞ்சால் 3 கால பூஜையுமே செய்யுங்க. காலை, மதியானம், இரவு 3 வேளையுமே நமக்கு செவ்வாய் ஓரை வருது இல்லையா, அந்த நேரத்தில் செவ்வாய் பகவானுடைய போற்றி 108 போற்றி, அப்புறம் காயத்ரி மந்திரம், அதோட சிறுவாபதி பதிகம், இந்த 3மே வந்து செவ்வாய் ஓரையில் படிக்கிற மாதிரி பண்ணுங்கள். அன்று நான் பூஜையிலே வந்து செவ்வாய் பகவான் போற்றியெல்லாம் சொல்லி அர்ச்சனை செய்யணும்னு நினச்சேன். ஆனால் நான் நேரமின்மை காரணமாக வந்து அதை செய்ய முடியாமல் போயிடுச்சு. அதை அவங்களால சொல்ல முடியல. அதனால தான் இப்போ அவங்களுக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இருக்க மீதி நாட்கள் நீங்கள் அதை செவ்வாய் ஓரை மிஸ் பண்ணாமல் இந்த பூஜை முறையை தொடர்ந்து வழிபாடு முறை செய்துட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை நம்ம சிறுவாபுரி முருகன் நிறைவேற்றி வச்சிருவார். முக்கியமாக இன்னொரு விஷயம், பல்லாக்கு குதிரையில் கார்த்திகேயன் வலம் வந்தார். எவ்வளோ சூப்பராக வந்தார் இல்லைங்க. அந்த அலங்காரம் செய்து ஐயன் அப்படி கொண்டு வந்து பார்த்ததும் அப்பா அப்படி இருந்தது எங்களுக்கு. ரொம்ப அப்படியே ஐயனே வந்து அந்த குதிரையோட அந்த வடிவமைப்பு இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா எங்களுக்கு தெரியுது. ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ கிளிப்பாக வச்சு பார்த்தா என்னென்ன முகம் அதெல்லாம் அதில் தெரியுது. குதிரை மேலே வந்திருக்காரு, வராகி அம்மனோட முகம் தெரியுது. அது மட்டுமா, நம்ம கார்த்திகேயன் மேலே வேலுக்கு மேலே கிரீடம் ஒன்று வச்சிடணும். கிரீடம் நிறுத்தி அற்புதம் இருக்குது பாருங்கள். அதுக்கு கிரீடத்தில் 6 முகம் இருக்குங்க. முருகப்பெருமானோட 6 முகங்களும் இருக்குது. இவ்வளோ சிறப்பும் ஐயன் வந்து அழகாக அமர்ந்திருக்காருன்னு சொல்லலாம். சரி, இந்த கிரீடத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற விஷயம் சொல்லட்டுமா. ஒரு சகோதரி அவங்களுக்கு வந்து மார்பகத்தில் ஒரு கட்டி 4வது ஸ்டேஜ் கிட்ட போயிருச்சு. டெஸ்ட் ரிப்போர்ட் வரல, ஒரு வாரம் இருக்குது. ஏன்னா ஒரு கட்டி மார்பகத்தில் ஒரு கட்டி வந்திருக்கு அப்படின்னாலே இது சாதாரண கட்டியான்னு தெரியல, ரொம்ப நாளாக இருக்குது. அந்த ரிசல்ட் என்னவா வரும், ஒருவேளை கேன்சர் கட்டியாக சொல்லுவாங்களோ அப்படின்னு பல போராட்டங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இது வெளியும் நம்ம யார்கிட்டையும் சொல்ல முடியாதுன்னு போது அந்த சகோதரி என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, முருகன் இருக்காரு. நம்ம கார்த்திகேயன்கிட்ட மனசார ஒரு வேண்டுதல் வைங்க, நிச்சயமாக இதுலேருந்து நீங்கள் வெளிவந்துடுவீங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை, சாதாரண ஒரு கட்டின்றவர் டாக்டர் சொல்ல போகிறாங்க, நீங்கள் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஒரு வாரம் உண்மையாக நிறைய வேதனையாக இருந்தது அந்த சகோதரிக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு வாரமும் தொடர்ந்து அவங்க வேல்மாறல் மகாமந்திரமானதை பாராயணம் செய்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ அந்த சகோதரி ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னென்னா, எனக்கு கார்த்திகேயனுக்கு ஒரு கிரீடம் வந்து ஒன்று வாங்கி வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக வந்து சரியாயிட்டா வாங்கி வைக்கிறேன்னு அவங்க சொல்லலை. அது இந்த பிரச்சனையெல்லாம் இது ஒரு விஷயமாவே அவங்க பார்க்கவும் இல்லை. எனக்கு என்னமோ கார்த்திகேயனுக்கு ஒரு கிரீடம் வாங்கி வைக்கணும் ஆசையாக இருக்குது சகோதரி, நீங்கள் என்னவோ பார்த்து வாங்குங்க, அதுக்கு உண்டான பணம் நான் தரேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட பூஜைக்கு ஒரு வாரம் இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அம்மா இது ஒரு வாரத்தில் சாத்தியமாகிற கதை கிடையாது. நான் என்னால் இப்போ உடனே வெளியே மெட்ராஸ்லாம் போக முடியாது, ஆன்லைனில் போட்டாலும் ஒரு வாரத்தில் வராது, ஆசைப்படுறேன், பொறுமையாகவே வாங்கி வச்சுக்கலாம் விடுமானா, இல்லைக்கா எப்படியாவது நீங்கள் கிரீடத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், அதுக்குண்டான பணம் என்னவோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, நான் சொல்கிறேன், நீ ஆசையாக வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன், உன் வேண்டுதல் என்னவோ அதை நிறைவேற்றுவார், நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால கிரீடம்லாம் வாங்க முடியல. அந்த பூமாலை கொண்டு வரேன்னு சொன்னாங்களே வசந்தி அக்கா, அவங்ககிட்ட நான் கேட்குறேன், ஏதாவது உங்ககிட்ட கிரீடம் இருக்கான்னா ஒரு புதுசாக ஒரு கிரீடம் எடுத்து காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு இந்த கிரீடம் இருக்குமா, கொண்டு வரவா, இப்போதைக்கு வச்சுக்கோங்கன்றாங்க. சரி பரவாயில்லம்மா, நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் அவங்களால பூஜைக்கு வர முடியல, ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை, பூஜைக்கு வர முடியல. அதனால் யாரோ வராங்க, அவங்ககிட்ட பூமாலை இந்த கிரீடெல்லாம் கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. போய் தேடுறாங்களாம், புதுசாக எடுத்து வச்சுருந்தா அந்த கிரீடம் வந்து இல்லையா. ரொம்ப நேரம் தேடுறாங்க, அவங்களும் ரொம்ப லேட் ஆகுதுங்க, நான் சீக்கிரம் பூஜைக்கு போனோம், கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்புறம் இருந்து பார்த்துட்டு பாபாவோட தலை மேலே இருந்த கிரீடத்தை தான் எடுத்து கையில் கொடுத்துருக்காங்க. வேறு வழியில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், பாபா கிட்ட சொல்லிட்டு பாபாவோட தலையில் இருக்கக்கூடிய அந்த கிரீடத்தை எடுத்து கொடுக்குறாங்க. பூஜையில் அழகாக வச்சுட்டேன். இப்போ புரியுதுங்களா, அந்த கிரீடம் இவ்வளோ பெரிய அற்புதம் நிகழ்த்தி இருக்கு, 6 முகங்களும் அங்கே தெரியுது அப்படின்னா அந்த கிரீடம் எங்கேருந்து வந்திருக்கு, பாபாவோட தலையிலிருந்து அவர் பயன்படுத்திய கிரீடம் தான் அங்கே வந்திருக்கு. அதை தான் கார்த்திகேயனும் அணிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. நீ எனக்கு புதுசெல்லாம் வாங்கி வைக்கணும்னு நினைக்காத, ஆனால் நீ வாங்கி வச்சு எனக்கு போட்டு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறல்ல, அது மிகப்பெரிய ஒரு மனசு. ஆனால் அந்த மனசுக்கு ஏற்ற மாதிரி நான் உனக்கு கிரீடம் வச்சு நான் உனக்கு காமிக்கிறேன் பாரு அப்படின்ன மாதிரி பாபா கிட்ட இருந்த கிரீடம் வாங்கி வச்சு அவர் நமக்கான அந்த காட்சியை கொடுத்துருந்தாரு. அந்த சகோதரிக்கும் நல்லபடியாக ரிசல்ட் வருது. எந்த விதமான பாதிப்பு மேலே சொன்னது போல் ஆப்ரேஷன் கூட இல்லாமல் மருந்து மாத்திரையிலே சரி பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்களாம். எனக்கு பெரிய சந்தோஷம். சகோதரிக்கு கார்த்திகேயன் பக்கத்தில் இல்லையே, வந்தால் நான் காலில் விழுந்துருவேனேன்னு அப்படி ஒரு சந்தோஷம்.
நல்லபடியாக அவங்களுக்கு வந்து குணமாகி வந்ததுக்கும் முருகனுடைய மந்திரம் வந்து அவங்களுக்கு துணையாக இருந்திருக்கு. அதுதான் உண்மையும் கூட. வேல்மாறல் மகா மந்திரம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வாகும், பல வினைகளை தீர்க்கும் ஒரு மந்திரமாகவும் நம்ம வேல்மாறல் பாராயணம் வந்து பல இடங்களில் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு ஐயனுடைய மிகப்பெரிய ஒரு கருணையின் காரணம் அப்படின்னு சொல்லலாம். இது போல் பல அற்புதங்கள் நம்ம ஒரு நாள் அந்த ஒரு பூஜையில் இது போல் பல அற்புதங்கள் இன்னும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க போகிறேன் பாருங்கள். ஏன்னா இந்த வேல்மாறல் பூஜை நம்ம சிறுவாபுரியில் நடந்தது வந்து பல பேருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஒளியை வந்து ஏற்றி வைத்திருக்கு அப்படின்னு நான் சொல்வேன். வீடு கட்டுற இந்த கனவு, திருமண பாக்கியம், குழந்தை வரம் எல்லாத்தையும் தாண்டி நமக்கு நோய்களுக்கும் இதிலிருந்து மருந்து வந்து கொடுக்குறாரு. எல்லா பூஜைகளுமே இப்போ வந்து அழகாக விபூதி அர்ச்சனை செய்யப்பட்டு அதையே மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா புகழும் முருகனையே சேரும், நம்ம கார்த்திகேயனையே சேரும். எல்லோரும் இந்த பூஜையில் வந்து கலந்துக்கோங்க. நம்ம வேல்மாறல் பூஜையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. பெரிய உறுதுணையாக இந்த பூஜையானது இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த பூஜை இந்த அளவுக்கு அடுத்தடுத்து வர்றதுக்கு காரணமே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கறதன் பேர்லையும் உங்களால் முடிஞ்ச கைங்கரியம்னு நீங்கள் கொடுக்கறதன் மூலிமா தான் நம்ம அடுத்தடுத்த பூஜைகளை இவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுது அப்படின்றதே வந்து நான் தெரியப்படுத்திக்கிறேன். சரிங்க, அடுத்த ஒரு சிறப்பான பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து நம்மை காக்கும் கார்த்திகேயன் வேல். சத்தியமாவது சரவணபவமே. ஓம் சாய்ராம்.